மேலும் குர்ஆன் ஒரு ஆயத்தை கவனிப்போம். 22-24. பரிசுத்த வாக்கியம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு மிக்க புகழுக்குரிய இறைவனின் பாதையிலும் அவர்கள் இம்மையில் செலுத்தப்படுவார்கள். பரிசுத்த வாக்கியம் எது? கலிமத்து தய்யிபா. சிராத்து என்பது உலகில் உண்டு. நாம் தொழுகையின் போது கேட்டுக்கொள்ளும் சிராத்தும் இந்த சிராத்து தான். கலிமத்து தய்யிபாவினால் உணர்த்தப்படும் தௌஹீது என்பதே சிராத்து என்பது. இதை உலகில் கண்டறியாதவன் கடக்காதவன் ஆகிராவிலும் கூட கடக்கவே மாட்டான். எனவே வீண் பிடிவாத உணர்வுகளை விட்டொழித்து உண்மையோடு ஒன்றி வாழ்ந்து இம்மை மறுமை பயன்களை பெறுவது நம் எல்லோருக்கும் அவசியத்திலும் அவசியமாகும். தீர்ப்பு செய்வோர் தீர்ப்பு செய்யட்டும். அப்படி தீர்ப்பு செய்த போதிலும் நீர் உம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் அவர்கள் தீர்ப்பு செய்வதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்களில் தென்படாத இடத்து மனச்சாட்சியை கொண்டு நீர் தீர்ப்பு செய்யும்படி ஏறியிருக்கிறார்கள். இறை சன்னிதானத்தில் இன்றுள்ள துவித உலமாக்கள் எவராவது எமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புவது அறிவீனமாகும். இதே போல இன்றுள்ள போலி சேகுகள் எமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புவதும் மிக பெரும் அறிவீனமாகும். இறை சன்னிதானத்தில் பாமர மனிதனின் நிலையை விட அமாவாசை உலமாக்களின் நிலைமை, போலி சேகுகளின் நிலைமை மிக மிக கைசேதமாக அமையலாம். எமது செயலுக்கு எம்மை தவிர வேறு யாருமே பொறுப்பேற்க முடியாது. எனவே நாம் எம் அறிவை பயன்படுத்தி இம்மை மறுமை பாக்கியங்களை பெற்றுக்கொண்டோம் என்றால் உண்மையில் நாம் புத்திஜீவிகளே. இப்போது ஷரியத்துக்கு விரோதம் என்று கூறுகிற ஒரு சில அரை குறைகளின் அறிவின் தகைமையை இப்போது சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய உள்ள துவித கொள்கையுடைய பெரும்பாலான மூலைகளை ஓர்கணம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். பாடசாலை படிப்பில் ஆர்வமில்லாத விவேகமற்ற பிள்ளைகள், சமூக மக்களிடையே மதிப்பில்லாத, தாய் தந்தைக்கு கட்டுப்படாத தீய ஒழுக்கமுடைய பிள்ளைகள்தான் பெரும்பாலும் மதரசாக்களில் மாணவர்களால் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். சுமார் 7 அல்லது 8 வருடங்கள் மதரசாக்களில் உண்டு உறங்கி உலக விஷயங்கள் எதுவுமே தெரியாத கிணற்று தவளைகளாய் இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் பேப்பர் கூட பெரும்பாலும் வாசிப்பதில்லை. சிந்தனைக்குரிய கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்கள் மதரசாக்களில் போதிக்கப்படுவதே இல்லை. தத்துவ விளக்கங்களும் இவர்களுக்கு ஊட்டப்படுவதில்லை. ஃபிக்ஹ் கிதாபுகளில், பத்துவா கிதாபுகளில் கூறப்பட்டுள்ளவற்றை மட்டும் அரைகுறையாய் பாடமிட்டு கொள்ளும் இவர்கள் முடிவில் முறையான பரீட்சை எதுவுமின்றி மௌலவி பட்டங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பட்டம் கிடைத்துவிட்டால் தங்களை மார்க்க மேதைகளாக, அறிஞர்களாக இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அரபு பாஷையில் பண்டிதர்களாய் பட்டம் பெற்ற யஹூது நசாராக்கள் எத்தனையோ ஆயிரம் உண்டு. ரைட். இன்றுள்ள முன்ஜித் என்ற அகராதி கூட ஓர் கிறிஸ்தவரினால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அகராதியைத்தான் இன்றுள்ள உலமாக்கள் கூட பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது நாடான இலங்கையிலும் பல சிங்கள தமிழ் மக்கள் அரபு பாஷையில் பாண்டித்யம் உடையவர்களாய், டிப்ளமா பட்டம் பெற்றவர்களாய் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். எமது மௌலவிமார்களின் அரபு கல்வியை விட எவ்வளவு உயர்ந்த அறிவிருந்தும் அந்த அயல் மதவாதிகளில் இதுவரை எத்தனை பேர் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்? விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏனையோர் அரபு பாஷை பாண்டித்யம் இருந்தும், அதாவது அரபு பாஷையில் பாண்டித்யம் இருந்தும் இஸ்லாத்தை, குர்ஆனை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஏன்? உண்மையை ஒப்புக்கொள்ள, ஈமானை ஏற்றுக்கொள்ள ஹிதாயத்து என்ற இறை வழிகாட்டல் அவசியத்திலும் மிக மிக அவசியமாகும். எமது சமூக உலமாக்களில் மிக பெரும்பாலாருக்கு இந்த ஹிதாயத்து கிடைக்கவில்லை. இது இறைவனின் சொந்த வீட்டு அதிகாரத்தில் உள்ளதாகும். இதில் எவரும் தலையிட உரிமையும் கிடையாது. இதை நான் இங்கு கூறுவது எமது உலமாக்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல. அவருடைய கல்வியை, சிந்தனையை எடுத்துக்காட்டவே இந்த விஷயத்தை நான் கூறுகிறேன். இவ்விதமாய் இவர்கள் சிந்தனை தூண்டப்படாமல் வாழ்வதற்கு காரணம் மதரசாக்களில் உள்ள கல்வி திட்டங்களில் உள்ள தவறுகளே ஆகும். யாராவது ஒருவர்
மதரசாவுக்கு போகாதவராய் இருந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ்களுக்கு இறை வழிகாட்டலால் வியாக்கியானம் செய்கிறார் என்றால் இந்த மௌலவிகளில் சிலருக்கு சகிக்க முடியாத பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. மதரசாவுக்கு செல்லாத மனிதர் கூறும் விவரம் உண்மைதான் என்றாலும் கூட அதை இந்த அமாவாசைகள் மறுக்க எதிர்க்க முற்படுகிறார்கள். இது ஷரியத்துக்கு விரோதம் என்று கூறுகிறார்கள். இதை கூறிய மனிதர் காபீர், முர்த்தத்து, வழிகேடன் என்றெல்லாம் பத்துவாவும் வழங்கி விடுகிறார்கள். உண்மையில் இது அவர்களின் குற்றம் என்று கூறுவதை விட அவர்களுக்கு போதிக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ள தவறே இதற்கு காரணம் என்று நான் கூறுகிறேன். மதரசா செல்லாத மனிதரின் மார்க்க விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத இந்த அமாவாசைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே காபீர், முர்த்தத்து என்ற பத்துவாக்களை அந்த மனிதர்களுக்கு வழங்கி விடுகிறார்கள். யாராவது ஒரு மார்க்க விஷயத்தை இவர்களிடம் வினவப் போனால் இந்த விஷயம் முர்த்தத்துடைய விஷயம் என்று தீர்ப்பு கட்டிவிட்டோமே, ஆதலால் இதை பற்றி இனிமேல் கேட்கவே வேண்டாம் என்று மழுப்பி கௌரவத்தை பாதித்து காத்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் பத்துவா சூட்டுகிறார்கள். உண்மை மக்களிடம் பிடிபட்டு விட்டால் தங்களால் வாழ முடியாமல் போய்விடுமே என்பதற்காக அவர்களின் மூடத்தனமான கொள்கைக்கு மாறான எந்த ஒரு பேச்சு எழுத்தும் மக்களை சென்றடைய முடியாதவாறு தடை விதிக்க முனைகிறார்கள். இந்த திருவிளையாடல் இவர்களின் புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இவர்களின் மூதாதை ஆன சகோதரர்களான யகூது நசாராக்களிடமிருந்து பெறப்பட்டதே இந்த திருவிளையாடலாகும். முன்னொரு போது எமது பூமியை போன்ற வேறு உலகங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்று கூறிய புருனோ மதவாதிகள் என்ற பெயரில் வாழ்ந்த மூடர்களால் மதம் மாறிய முர்த்தத்தென்று தீர்ப்பு செய்யப்பட்டு உயிருடன் தீயில் இடப்பட்டிருக்கிறார். பூமி பிரபஞ்சத்தின் மையமல்ல, சென்றரல்ல என்பதையும் அது சூரியனை சுற்றி வருகிறது என்பதையும் தொலைநோக்கி மூலம் நிரூபித்த கலீலியோ மதக்கரடிகளால் அறிவிலிகளால் மதம் மாறிய முர்த்தத்தாய் பத்துவா செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு இருக்கிறார். உள்ளது ஒரே ஒரு மூலப்பொருள்தான் என்று கூறிய பிளேட்டோ கண்ணிரண்டும் பிடுங்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான் என்றும் அவனுடன் அவனல்லாத எதுவுமே இல்லை என்றும் கூறிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கில் எறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றிய எமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்கார பட்டம் சூட்டப்பட்டு பொய்யன் என்ற பட்டம் சூட்டப்பட்டு கல்லறிந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வித கொடூரங்களை செய்தவர்கள் யார்? அவ்வப்போதிருந்த மௌலவிகள்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செல்லும் உண்மை மூமின்களுக்கு இன்றும் பத்துவா வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பத்துவாக்களை வழங்கும் அமாவாசைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தாங்கள் பின்பற்றி செல்வதாக கூட்டுத்தனமாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களின் அறியாமையாகும். உண்மையில் அபுஜஹிலே அவர்கள் பின்பற்றி செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆதலால் தான் ரசூலின் கொள்கைக்கு மாறாய், குர்ஆனுக்கு முரணாய் உண்மை மூமின்களுக்கு பத்துவாக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பத்துவாக்கள் மூமின்களை ஏனையோரிடமிருந்து வேறு பிரித்து காட்டும் அத்தாட்சி பத்திரங்களாய் அமைந்து விடுவதை இந்த மூடர்களான அவர்கள் அறிந்து கொள்வதே இல்லை. குர்ஆன் 2:256 ஆயத்தின் மூலம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை என்று அல்லாஹ் அறிவித்துக் கொண்டிருக்கும் போதும் துவிதவாதிகளான அறகுறைகள் அவருடைய துவிய கொள்கைக்கு மாறான ஓர் உண்மையான மூமினை முர்த்தத்து, வழிகேடன் என்றெல்லாம் பட்டம் சூட்டி துப்பாக்கியை கொண்டு துன்புறுத்துகிறார்கள். அம்மனிதனை புதுமையவாடியில் அடக்குவது ஹராம் என்கிறார்கள். அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கிறார்கள். அம்மனிதனை கொன்றளிப்பது ஜன்னத்தில் பிரவேசிக்க இலகுவான வழியென்றும் அவனையும் அவன் கூட்டத்தையும் முற்றாய் கொலை செய்து அழித்துவிட மார்க்கம் வற்புறுத்துவதாயும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இவ்வித மூடத்தனமான காட்டு மிராண்டித்தனமான பிரச்சாரங்கள் பத்துவாக்களை கேட்கும்போது மனித அறிவு படைத்த மனிதர்கள் இஸ்லாம் இவ்வளவு நிர்பந்தம் உடையதா என்று சிந்தனை கெடுக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவுவதற்கு புறமதவாதிகள் அச்சமடைகிறார்கள். புனிதமான இஸ்லாத்தை காட்டுமிராண்டிகளின் வாழ்க்கை திட்டமாய் மாற்றிக்கொண்டிருக்கின்ற மதம் என்ற பைத்தியத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற இந்த அறிவிலி கூட்டம் உண்மையான இஸ்லாத்தை அழித்தொழிக்க முயலும் தஜ்ஜால்களே என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமே கிடையாது. இந்த கூட்டம் மாற்றத்துக்கு முரணான எந்த கட்டளையை பிறப்பித்தாலும் அதை மன பூர்ணமாய்
ஏற்று செயலாற்றும் மதீனர்களான பாமர மக்கள் இந்த 20வது நூற்றாண்டிலும் முஸ்லிம்களில் தான் பெரும்பாலும் வாழ்கிறார்கள். வேறு எந்த ஒரு சமூகத்திலும் இவ்வித மூடத்தனமான மக்கள் வாழ்வதாய் நான் காணவில்லை. பல்லாயிரம் மக்கள் வாழும் ஓர் கிராமத்தில் நீதிக்காக, மனிதாபிமானத்துக்காக, உண்மைக்காக குரல் எழுப்பக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இல்லை என்றால் இது மனித குலத்துக்கே ஒரு வெட்கக்கேடல்லவா? இவ்வகை மிருக சுபாவம் உள்ள மக்களை இறைவன் பூண்டோடு அளித்திருக்கிறான் என்பது உலகறிந்த உண்மை ஆயிருந்தோம். இஸ்லாமிய சமூக மக்கள் இதுவரை இதை உணராமல் இருப்பது ஆச்சரியம்தான். மிருக சுபாவத்தோடு வாழும் மதக்கரடிகள் தங்களின் போர்வையை காப்பாற்றவே இவ்வித காட்டுமிராண்டித்தனமான சட்டங்களையும் தீர்ப்புகளையும் உருவாக்கி மனித குலத்தின் சிந்தனையை பறித்து அதன் முன்னேற்றத்தை தடைப்படுத்தி இருக்கிறார்கள். நபிமார் வலிமார்களுடைய விஷயங்களையும் சிந்தனைகளுக்கு பாருங்கள். அவ்வக்காலங்களில் உள்ள மதாச்சாரிகள் உலமாக்கள் என்ற போர்வையிலிருந்த அறிவினர்கள் தான் நபிமார் வலிமார்களை எதிர்த்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரர், வழிகேடர், மார்க்கத்தை அழிக்க வந்தவர் என்றெல்லாம் தீர்ப்பு கட்டி துன்புறுத்தியதனால் தான் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வித தீர்ப்புகள் செய்தவர்கள் யார்? அப்போது அபுல் ஹிகமாய் ஞானிகளின் தந்தையாயிருந்த அபூ ஜஹீலும் அவன் தோழர்களான முஸ்லிக்கீன்களின் அமாவாசை ஆலிம்களும் தான். உலகில் தோன்றிய நபிமார்கள் ஒலிமார்களில் அவ்வக்கால உலமாக்கள் என்ற போர்வையிலிருந்த அமாவாசைகளால் வழி தவறியவர்கள் என்று தீர்ப்பு கட்டப்பட்டு துன்புறுத்தப்படாத எந்த ஓர் நபியும் இல்லை என்றே கூறலாம். இந்த மூடர்களின் கூட்டம் ரசூலின் செய்திகள், விளக்கங்கள் மக்களுக்கு எட்டாமல் தடை செய்தது போலவே இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வகை அமாவாசைகளின் நோக்கம் இஸ்லாத்தை பாதுகாப்பதும் அல்ல, மக்களை பாதுகாப்பதும் அல்ல. இவர்களின் உண்மையான நோக்கம் தங்களின் போர்வையை, கௌரவத்தை, மேலெண்ணத்தை பாதுகாப்பதுதான். குர்ஆன் 14:13 நிராகரித்தோர் தங்களிடம் வந்த தூதர்களை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் நம்முடைய மார்க்கத்தில் திரும்பிவிட வேண்டும். இன்றேல் நாங்கள் உங்களை எங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று கூறினார்கள். இவ்விஷயத்தில் குறிப்பிட்டது போல, இந்த ஆயத்தில் குறிப்பிட்டது போலத்தான் முஸ்லிம்களின் சூரத்தில் காட்சியளிக்கும் ஒரு சில நிராகரிப்பவர்கள் எமக்கும் கட்டளையிட்டார்கள், கொன்றொழிக்க முயன்றார்கள். நான் கலிமாவின் உண்மையை விளக்கமளித்த போது அதை அவர்கள் அவருடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் கண்டார்கள். யஹூது நசாராக்களால் கையாளப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மௌட்டிக சட்டங்களே ஷரியத்தின் பெயரால் கையாள முற்பட்டார்கள். குர்ஆன் 5:50 மௌட்டிக காலத்து, அதாவது ஜாஹில்களின் மூடர்களின் சட்டங்களை இவர்கள் விரும்புகின்றனர். உறுதியான நம்பிக்கை, அதாவது யகீன் கொண்ட மக்களுக்கு தீர்ப்பளிப்பதில் அல்லாவை விட அழகானவன் யார்? அல்லாவுடைய தீர்ப்பை நாம் எங்கிருந்து காண்போம்? குர்ஆனிலிருந்து தான் காண வேண்டும். ஹதீஸ், இறைவன் மீது ஆணையாக காலணிகளில் ஒன்று மற்றொன்றை ஒத்திருப்பது போன்று என் சமூகத்தினர் ஒரு காலத்தில் தமக்கு முன்னுள்ள சமுதாயங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில் இடம்பெறுகிறது. இன்னும் ஒரு முறை அந்த ஹதீஸை கூறுகிறேன், கேளுங்கள். இறைவன் மீது ஆணையாக காலணிகளில் ஒன்று மற்றொன்றை ஒத்திருப்பது போன்று என் சமுதாயத்தினர் ஒரு காலத்தில் தமக்கு முன்னுள்ள சமுதாயங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் சுட்டப்பட்டபடி இன்று நம்மிடையே உள்ள பெரும்பாலான உலமாக்கள் அக்காலத்து யஹூது நசாராக்களால் உருவாக்கப்பட்ட மௌட்டிக கால சட்டங்களை தானே இஸ்லாத்திலும் கையாளுகிறார்கள். இவ்வகை அமாவாசைகளுக்கும் மார்க்கத்துக்கும் எவ்வித தொடர்புமே கிடையாது. ஆதலால் தான் தௌஹீதை சிறுக்காயும் சிறுக்கை தௌஹீதாயும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஷரியத்துக்கு தௌஹீதை விரோதம் என்கிறார்கள். இவ்வித அறிவியல்களின் மாயவலையில் ஏமாற்று வித்தைகளில் சிக்கிவிடாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸ்களை வாசித்து விளக்கம் பெறுவதும், முடியாத போது நல்லடியார்களை அணுகி ஆராய்ந்து தெளிவு பெறுவதும் பரது கட்டாய கடமை என்று நான் கூறுவேன். ஹதீஸ், நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டுவிட்டு செல்கின்றேன். அவ்விரண்டையும் நீங்கள் பின்பற்றினால்
நிச்சயமாக வழி தவறவே மாட்டீர்கள். அவைதான் அல்லாஹ்வின் வேதமும் என்னுடைய சுன்னாவும் ஆகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், கூறியிருக்கிறார்கள். இதை இந்த ஹதீஸை மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முவத்தா என்ற கிதாபில் இடம்பெறுகிறது. நபியுடைய சுன்னா வழிமுறை என்பது கலிமாவை குறிப்பிட்டது என்பதை எமது திருக்குர்ஆன் தீர்ப்பு 3ஆம் பாகம் 1ஆம் பாடத்தில் தெளிவாய் நான் விளக்கியிருக்கிறேன். முழுமை பெற்ற வேதமும் ஹதீஸ்களும் தத்துவ விளக்கங்களும் சரியான சிந்திக்கும் பகுத்தறிவும் இருந்து கொண்டிருக்கும் போது எவருடைய தீர்ப்பும் விளக்கமும் எமக்கு அவசியமே இல்லை. ஷரியத்துக்கு தௌஹீது விரோதம் என்பது மார்க்க விளக்கம் புரியாத அறிவிலிகளின் வாதமாகும். குர்ஆன் 6:149, 16:64, 33:56, 24:51 போன்ற ஆயத்துக்களை நீங்கள் நோட்டமிட்டு ஆராய்ந்து பாருங்கள். எவ்விஷயத்தில் நாம் பிணங்கிக் கொண்டாலும் குர்ஆன் அதற்கு சரியான விடையளிக்கும் என்பது நிச்சயமான உண்மை. ஆனால் குர்ஆனை ஆராய்பவர் கட்சிப்பற்றில்லாத சுய சிந்தனையுடன் கலிமாவை கொண்டு குர்ஆனை அணுகுவதும் நாம் காட்டிய உங்களுக்கு முன்பு விளக்கிய 5 வழிகளில் குர்ஆனை விளங்கி தெளிவடைவதும் அவசியமாகும். இப்போது மார்க்கத்தில் நிர்பந்தம் உண்டா என்பதை ஓரளவு சிந்திப்போம். குர்ஆன் 2:256 மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. குர்ஆன் 109:6 உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. குர்ஆன் 10:99 இறைவன் விரும்பியிருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஒன்றுபட்டு விசுவாசித்திருப்பார்கள். மனிதர்கள் யாவரும் விசுவாசிகள் ஆகிவிட வேண்டும் என்று அவர்களை நீர் நிர்பந்திக்க முடியுமா? குர்ஆன் 88, 22, 23, 24 அவர்களை நீர் நிர்பந்திக்க கூடியவர் அல்ல. எனினும் எவர் புறக்கணித்து நிராகரிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் பெரும் வேதனை செய்வான். குர்ஆன் 18:29 நபியே நீர் கூறும், முற்றிலும் உண்மையான இந்த வேதமானது இறைவனால் அருளப்பெற்றது. விரும்பியவர் இதை விசுவாசிக்கலாம், விரும்பாதவர் நிராகரித்து விடலாம். இவ்விதமான ஆயத்துக்கள் மூலம் மார்க்கத்தில் நிர்பந்தம் செய்ய எவருக்குமே உரிமை கிடையாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஹதீஸ் மக்கள் அல்லாஹ் தவிர இலாஹு இல்லை என்றும் திடமாக முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றும் சாட்சி கூறி தொழுகையை கடைப்பிடித்தொழுகி சக்காத்தம் கொடுத்து வராத வரையில் அவர்களுடன் ஜிஹாது அதாவது அறப்போர் செய்யுமாறு இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ளான். இவ்விதம் அவர்கள் செய்து வருவார்களே ஆனால் அவருடைய உயிர்களையும் பொருள்களையும் என்னை விட்டும் காத்து கொண்டவர்கள் ஆவார்கள். இஸ்லாத்தின் கடமைகளை தவிர அவருடைய கணக்கு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இந்த விதமான இந்த ஹதீஸ் கூறும் நிர்பந்தம் மார்க்கம் பூர்த்தி செய்யப்படுவதற்கு முன்னுள்ளதாகும். இந்த ஹதீஸ் நாம் முன்பு காட்டிய ஆயத்துக்களை கொண்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி விக்கிரக வணக்கத்தை எவர் நிராகரிக்கிறாரோ அவருடைய உயிரை கொலை செய்வதை விட்டும் அவருடைய பொருளை கபலீகரம் செய்வதை விட்டும் அல்லாஹ் தடை செய்துள்ளான். அவருடைய கணக்கு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் தாரீருல் அஷ்ஜை ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். இந்த ஹதீஸ் உபைதுல்லா இப்னு அதையி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலும் அறிவிக்கப்பட்டு முவத்தா என்னும் கிரந்தத்தில் இடம்பெறுகிறது. ஹதீஸ் எவருடைய நாவினாலும் கைகளினாலும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றனரோ அவரே முஸ்லிமாவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் திர்மிதி, நசாயி. இதே ஹதீஸை அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்கள் இடம்பெறுகிறது. இவ்வித ஹதீஸ்களில் கலிமாவை கூட குறிப்பிடப்படாமல் இருப்பதை நீங்கள் ஆராய வேண்டும். ஹதீஸ் எவர் நம்முடைய தொழுகையைப் போல் தொழுபவரும் நமது கிபிலாவை தொழுகையில் முன்னோக்குபவரும் நம்மால் அறுக்கப்பட்ட இறைச்சியை உண்பவருமாக இருக்கிறாரோ அவர் முஸ்லீம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறார்கள். ஆதாரம் நசாயி.
இவ்விதமான இன்னும் பல ஹதீஸ்களை தர முடியும். ஓர் முஸ்லிமை நிர்பந்தம் செய்ய, அல்லாஹ் வேறு சிறுட்டி வேறு என்று ஒப்புக்கொள்ளும்படி நிர்பந்தம் செய்ய எவருக்குமே அதிகாரம் இல்லை என்பதை சமூக மக்களும் உணர வேண்டும். சமூக மக்களை மேய்த்து பிழைக்கும் வழிகாட்டிகளும் உணர வேண்டும். குர்ஆன் 5:45 எவர்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக வழிகட்ட அக்கிரமக்காரர்களே. குர்ஆன் 5:44 எவர்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு, அதாவது வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காபீர்களே. குர்ஆன் 25:52 ஆகவே நீர் காபீர்களுக்கு, அதாவது மறைப்பவர்களுக்கு வழிபடாதீர். இந்த குர்ஆனை பற்றி அவர்களுடன் பலமாக தர்க்கம் செய்யும். இப்ப தந்த ஆயத்துக்கள் எல்லாம் குர்ஆன் ஆயத்துக்கள். ஓர் மனிதன் வழி தவறி செல்லுகிறான் என்பது நிரூபணமானால் அவன் யார் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்ட எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் காட்டு மிராண்டி சட்டங்களை ஆக்கிக்கொண்டு நிர்பந்தம் செய்ய எவருக்குமே இஸ்லாத்தில் உரிமை கிடையாது. கலிமத்து தய்யிபா கலிமத்து கபீஷாவாக மாற்றப்பட்டு குர்ஆனின் உயிர் வசனங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலத்திலேயே நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து தெளிவு பெற வேண்டும் என்று கூறுகிறேன். அநேக ஆதாரங்கள் இருப்பினும் ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கு தருகிறேன். ஹதீஸ்: கடைசி நாளில் வருகிற தஜ்ஜாலை விட வேறு சில தஜ்ஜால்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் வினவ, வழிகேட்டில் ஜனங்களை தள்ளிவிடுகிற இமாம்கள், உலமாக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. துர்ருல் மன்தூர், யஹ்யா உல்மித்தீன் போன்ற கிதாபுகளில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இணை ஏற்படுத்துவது வழிகேடாகும். அல்லாஹ்வுடன் அவன் அல்லாததும் உண்டு என்பதே இணை ஏற்படுத்துதல் என்ற வழிகேடாகும். குர்ஆன் 14:30 அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்தும் மக்களை திருப்பிவிடும் பொருட்டு அவனுக்கு இணையை ஆக்குகின்றனர். நீர் கூறும், நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொள்ள, அதாவது சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் சேருமிடம் நரகம்தான். குர்ஆன் 16:28 அல்லாஹ்வின் அருளை நிராகரிப்பை கொண்டு மாற்றி தங்களின் மக்களையும் அழிவு கிடங்கில் தள்ளிவிட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவை போன்ற பிற ஆயத்துக்களையும் நீங்கள் ஆராய்ந்து தெளிவு பெறுங்கள். குர்ஆன் 4:59 விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள், உங்கள் தூதருக்கும் உங்கள் தலைவருக்கும் வழிபட்டு நடவுங்கள். உங்களுக்குள் யாதோர் விஷயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் அதை அல்லாஹ்விடமும், அதாவது குர்ஆனிடமும், தூதரிடமும், அதாவது ஹதீஸிடமும் ஒப்படைத்து விடுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாயிருந்தால் தீர்ப்பை நீங்கள் திருப்தியாகவே ஒப்புக்கொள்ளுங்கள். இதுதான் நன்மையாகவும் அழகான முடிவாகவும் இருக்கும் என்று குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே ஷரியத்துக்கு தௌஹீதி விரோதம் என்பதும் தரீக்கத்து ஹகீகத்து மாரிஃபத்து என்பவை குர்ஆனில் அல்லது இஸ்லாத்தில் கிடையாது என்பதும் வெறும் வரட்டு வாதமாகும். ஆகவே நான் சுருக்கமாக தந்த இந்த குறிப்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆராய்ந்து தெளிவு பெற்று நல்லடியார்களாக மாறி இம்மை மறுமை பயன்களை பெற்றுக்கொள்வீர்களாக என்று கூறுவதோடு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.